அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கும் 3இல் குரு, 4இல் கேது, 5இல் சந்திரன் சுக்கிரன். அடுத்து 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன், 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். 5இல் சுக்கிரன், 6இல் சூரியன் செவ்வாய். ஏதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். குரு பகவான் 3இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது, ஜாமீன் தரப்படாது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். மாணவியர்களுக்கு கல்வி சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிக்கலாம். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். குருவின் 5ஆம் பார்வையால் தங்களின் 7ஆம் இடமாகிய விருச்சிக ராசி பலம் பெறுகிறது. கலஸ்தரஸ்தானம் பலம் பெறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள். 3ஆம் இடத்தில் குரு, 4இல் கேது, 5இல் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் அங்கு செவ்வாயும் இருப்பது சாதகமான அமைப்பு. ராசிநாதன் கோணம் ஏறி உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கலை தொழில்கள், மீடியா தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் உண்டு. சிலருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டு. தங்களுடைய 5ஆம் இடம், 9ஆம் இடங்களை குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையும். தங்களுடைய கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானமாகிய மீன ராசியை பார்க்கிறார். மீனராசியில் உள்ள சனியை பார்ப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. தங்களுடைய வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டும். அவ்வப்போது பழுது ஏற்பட்டு ரிப்பேர் ஆகி மன உளைச்சலை கொடுக்கும். யாருடனும் கருத்து வேறுபாடு வேண்டாம். ஆக கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.